நம்ம இந்த இதுவரை பூரா நம்ம ஒரு தியாலஜி தான் கற்றுருக்கோம். என்ன இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் தியாலஜி கோர்ஸ் மாதிரி சயின்டிஃபிகேஷன் என்று சொல்லக்கூடிய காரியத்தை பார்த்தோம். முதலாவது என்ன பார்த்தோம், நம்ம நீதிமானாக்கப்படுவது, பரிசுத்தமாக்கப்படுதல், அப்புறம் மகிமைப்படுதல் என்ற காரியத்தை பார்த்தோம். அதற்கு பின்பாக பரிசுத்தமாக்கப்படுதல் என்பது 3 நிலைகளில் இருக்கக்கூடிய காரியத்தை பார்த்தோம். பொசிஷனல் இது, அப்புறம் எப்படி பரிசுத்தமாகி கொண்டு இருக்கிறோம், பூரணமாக கூடிய ஒரு காரியம், 3ஐயும் பார்த்தோம். அதற்கு பின்பாக நம்ம பரிசுத்தமாகுதலில் என்னென்ன பிரச்சனைகள் வருகிறது, அதை நம்ம எப்படி மேற்கொள்ள முடியும் என்கிற காரியத்தை குறித்து பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த பரிசுத்தமாகிறது என்ன அவசியம் என்று சொல்லக்கூடியது. ஏன்னா இன்றைக்கு இந்த கேம்பனுடைய டைட்டில் 2 தீமோத்தி 2ஆம் அதிகாரம் 21ஆவது வசனத்துலேருந்து தான் போட்டோம். என்ன? பரிசுத்தப்படு, பிரயோஜனப்படு, சாங்டிஃபை அண்ட் யூஸ்ஃபுல் என்று சொல்லக்கூடியதாக 2 தீமோத்தி 2ஆவது அதிகாரம் 21ஆவது வசனம் பாருங்க. ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்திற்குரிய பாத்திரமாய் இருப்பான். என்ன இந்த சுத்தம் பண்றது, இந்த பாத்திரத்தை சுத்தம் பண்ண வேண்டியது பொறுப்பு யாரோடது? என்னோட பொறுப்பு. ஏன்னா அதாவது கர்த்தர் நம்ம மூலமா கிரியை செய்யணும், நம்ம மூலமா நம்மளை உபயோகப்படுத்தணும், நம்ம ஒரு கர்த்தருடைய மகிமைக்கென்று வாழ வேண்டும் என்று சொன்னால் நம்மளை சுத்தப்படுத்த வேண்டியது மிகவும் ஒரு அவசியமான காரியம். அதாவது நம்ம சாப்பாடு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி அதை பரிமாறுகிற பாத்திரமும் முக்கியம். பிரியாணி ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆர்டர் பண்ண உடனே நான் உங்கள் வீட்டு கதவை தட்டி, ஐயா பிரியாணி ஆர்டர் பண்ணீங்க பாருங்க, இந்தாங்க பிரியாணி எடுத்து சாப்பிடுங்கன்னு கொடுத்தா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஓடி போயிடு, நான் இப்படி பிரியாணி ஆர்டர் பண்ணலான்னு சொல்லிடுவீங்க. அதுக்காக பாத்திரம் நல்லா அழகா பேக்கேஜிங் எல்லாம் நல்லா இருக்கு, உள்ள சரக்கு சரியில்லைன்னா அப்போ 2மே அவசியம். நாம் கர்த்தருக்குள்ள இருப்பது அவசியம், கர்த்தரோடு இருப்பது அவசியம். அதே சமயத்தில் நான் என்னை பரிசுத்தப்படுத்தி, என்னை சுத்தப்படுத்தி, என்னை உபயோகப்படுத்தக்கூடிய காரியத்துக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கக்கூடியவனா இருக்கணும். அதுதான் முக்கியமான காரியம். ஏன்னா நான் பரிசுத்தப்படக்கூடிய காரியம் இருக்கிறது. நன்றாக கவனிங்க, நம்ம நிறைய பேர் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க பிரயோஜனப்படக்கூடிய மக்களாக இருக்கிறாங்களான்னா கொஞ்சம் சந்தேகம். எப்படி? ரொம்ப பரிசுத்தமா இருப்பாங்க, யாரு கூட பேச மாட்டாங்க, யாரை பார்த்து சிரிக்க மாட்டாங்க, யாரு கூட பேசவே மாட்டாங்க. அப்படி ஒரு என்ன இயேசுநாதரே அவங்ககிட்ட வர கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி அவ்வளவு பரிசுத்தமா இருப்பாங்க. ஆனா அது பிரயோஜனமா இருக்கா? யோசிச்சு பாருங்க. எல்லாம் ஒரே ஒன்றும் சிரிக்க மாட்டாங்க, ஒன்றும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா நாங்கள் பிரித்து எடுத்து வைக்கப்பட்டுட்டோம், நாங்கள் கர்த்தருக்குன்னு வாழ்கிறோம், பிரித்து எடுத்துட்டோம், அவ்வளோதான். நாங்கள் எதுவுமே செய்ய மாட்டோம், உலகத்தார் கூட வச்சுக்க மாட்டோம், யாரு கூடயும் பண்ண மாட்டோம். அப்படியே இல்லையே. ஏன்னா நம்ம இந்த உலகத்தில் இருக்கிறோம், இந்த உலகத்திற்கு உப்பாகவும் வெளிச்சமாகவும் இருக்கணும். உப்பு என்ன இருக்கும்? உப்பு இதில் போட்டிங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா? உப்பை கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. ஆனால் சுவைக்க தான் முடியும். அப்போ நம்ம சுவைக்கக்கூடிய மக்களாய் மற்றவர்கள் நாம் பரிசுத்தப்படுத்தப்பட்டு விட்டோம். அதனால நம்முடைய வாழ்க்கை இவ்வளவு பிரயோஜனமாக இருக்கிறது என்று சொல்லக்கூடியதாக. நான் நிறைய உதாரணம் சாப்பாட்டிலே தான் சொல்றேன். ஏன்னா அப்பதான் உங்களுக்கு புரியுங்கிறதுக்காக நிறைய உதாரணங்கள் பூராமே எப்பயுமே சாப்பாடா சொல்ற காரணமே அப்பதான் மறக்காது. அடுத்த முறை சாப்பாடு எடுக்கும்போது உங்களுக்கு தோணணும், பரிசுத்தப்படணும், சுத்தப்படணும், சுத்தமா இருக்கணும். எப்படி நான் பாத்திரம் சுத்தமா இருக்குன்னு நினைக்கிறேன், அதே மாதிரி நான் சுத்தமா இருக்கணும். பாத்திரம் அழுக்கா இருந்தா நம்ம இது பண்ண மாட்டோமே, அதே மாதிரி நான் அழுக்கா இருந்தா கர்த்தர் எப்படி பயன்படுத்த முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடியதா. அப்ப இந்த நீங்க ஒரு பிரித்தெடுத்து வைக்கப்பட்ட வாழ்க்கை பிரயோஜனப்படாத வாழ்க்கையாகவும் இருக்கக்கூடாது.
இது எப்படி பிரயோஜனப்படாத வாழ்க்கையா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இன்னும் ஒரு சாப்பாட்டு உதாரணமாக சொல்றேன். இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய சுயத்தை இழந்துட்டீங்க, எல்லாத்தையும் இழந்துட்டீங்க. என்னை அப்படியே முழுமையாக என்னை வெறுத்து நான் என்னை ஒப்பு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு அடையாளமா என்ன பண்றீங்க? எப்படி ஒரு காயை வெட்டி தனித்தனியா வெட்டுனா எப்படி துண்டுதுன்னா வந்துருமோ அந்த மாதிரி உங்களை அப்படியே எடுத்து தனியா பிரித்து எடுத்து வைத்து வச்சிடுறீங்க. ஆனா அது என்ன பண்ண முடியாது? அதை மட்டும் சாப்பிட முடியாது. என்ன பண்ணணும்? அதெல்லாம் எடுத்து தண்ணியில போட்டு பருப்பை போட்டு அடுப்புல பற்ற வச்சு எல்லாம் கொதிக்க விட்டாதான் என்ன, தக்காளி தன்னுடைய இனிப்பை கொடுக்கணும், மிளகா தன்னுடைய காரத்தை கொடுக்கணும், கத்திரிக்காய் அதனுடைய புளிப்பை கொடுக்கணும், முருங்கைக்காய் அதனுடைய இதை கொடுக்கணும். எல்லாம் அப்படி கொடுத்தாதான் கடைசியில் ஊத்துனா சாம்பாரை சுவைக்க முடியும். இப்ப சபைகள்ல இல்ல நிறைய ஊழியங்கள் என்னன்னா, நிறைய இந்த மாதிரி மக்கள் தங்களை பிரித்தெடுத்து வைக்கப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. தங்களை அப்படியே வெட்டி வெட்டி அப்படி காயா கத்திரிக்காய் அப்படி அழகா வெட்ட வைக்கப்பட்டிருக்கு, முருங்கைக்காய் அப்படி வெட்ட வைக்கப்பட்டிருக்கு, தக்காளி வெட்ட எல்லாம் அப்படி தனித்தனியா இருக்கு. ஆனா எல்லாம் சேர்ந்து ஒரு சுவை தரக்கூடியதாக இந்த பூமியை ஒரு மாற்றக்கூடிய ஒரு பிரயோஜனப்படக்கூடிய காரியமா மாறுறதில்லை. இப்ப நீங்க ஒரு நல்ல கிறிஸ்தவனா இருந்தா என்ன பண்ணணும்? மற்றவங்க கூட சேர்ந்து வேலை பார்க்கறது தயங்கக்கூடாது. அதுக்காக நம்ம கள்ள உபதேசம் கொடுத்து சொல்லலை. என்னன்னா நம்ம கர்த்தருடைய நாமத்துக்கு கர்த்தருடைய பிரயோஜனப்படுவதற்கு எனக்கு ஒரு திறமை இருக்கு, எனக்கு ஒரு தாளந்து இருக்கு, நான் அதை கர்த்தருக்கு என்று உபயோகப்படுத்துறேன். உங்ககிட்ட ஒரு தாளந்து இருக்கு, நீங்க வாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து என்ன செய்ய முடியும்? ஒருத்தருக்கு இசைக்கருவி போட முடியும், ஒருத்தருக்கு பாட்டு பாட முடியும், ஒருத்தருக்கு பிரசங்கம் பண்ண முடியும். வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு காரியம் செய்வோம் அப்படின்னு சொல்லக்கூடியதா நம்ம எல்லாரும் ஒன்று இணைந்து செயல்படக்கூடிய காரியமா வரணும். அப்ப பிரயோஜனப்படுவதற்கு நான் பரிசுத்தமாவது எந்த அளவுக்கு முக்கியமோ அதை முடிவு அது சரியா இருக்கணும். ஏன்னா அது இல்லைன்னா நம்மளால சரியா வர முடியாது. நீங்க ரோமர் 9வது அதிகாரத்துல சொல்லும்போது எப்படி இந்த பிரயோஜனம் உள்ள பாத்திரங்கள் என்று சொல்லும்போது ரோமர் 9வது அதிகாரத்துல 21வது வசனம் பாருங்களேன். மிதியிட்ட ஒரே களிமண்ணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ தேவன் தமது கோபத்தை காண்பிக்கவும் தமது வல்லமையை தெரிவிக்கவும் தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய். அப்ப என்னன்னா ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு நோக்கத்துக்காக ஒவ்வொரு பகுதியில ஒவ்வொரு காரியத்துக்காக படைக்கிறார். எல்லாருக்கும் ஒரே மாதிரி அழைப்பு கிடையாது, எல்லாரும் ஒரே காரியத்துல கிடையாது. ஒருத்தருக்கு ஒரு முன்னாடி ஒரு கனமான காரியம் செய்யக்கூடியது, இன்னொருத்தவங்களுக்கு ஒரு கனவீனமான காரியம். ஆனா எல்லாத்துக்குமே வெகுமானம் அவங்க எப்படி உண்மை உள்ளவங்களா இருக்கிறாங்கிறத வச்சுதான் வெகுமானம். நீங்க பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு தெளிவான சித்தாந்தம் என்ன பார்ப்பீங்கன்னா, நிறைய உருவகங்கள் என்று சொல்லக்கூடிய இமேஜரிஸ் நிறைய இருக்கு. பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. ஆனா ஒரு இமேஜரி மட்டும் இருக்குது புதிய ஏற்பாட்டில். என்னன்னு பார்த்தீங்கன்னா சரீரம், சபைக்கு சொல்லக்கூடியது சரீரம், பாடி. இது பழைய ஏற்பாட்டில் கிடையாது, புதிய ஏற்பாட்டில் மட்டும்தான் சொல்லக்கூடிய சரீரம் என்பது. இந்த சரீரத்தில் எல்லா அவயவங்களும் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த சரீரத்தில் எது முக்கியமான பகுதி? எல்லாமே முக்கியம்தான். அப்ப என்னன்னா இந்த சரீரத்துல எல்லாமே கனமான பாத்திரமா கிடையாது, எல்லாமே கனமானதா கிடையாது. இதுலயும் கனவீனமானது இது இல்லாததான் இருக்கு. ஆனா என்ன நம்ம பார்க்கறது ஒரு முக்கியமான காரியம் நம்ம முன்னாடி மட்டும்தான் பார்க்கிறோம். ஆனா எனக்கு முக்கியமான காரியம் என்னுடைய இருதயம் பார்க்குறீங்களா என்ன, என்னுடைய மூளை பார்க்குறீங்களா என்ன? கிடையாது. அப்ப என்னன்னா சில காரியங்கள் வெளியரங்கமா தெரியும், சில காரியங்கள் வெளியரங்கமா தெரியாது. பட் கர்த்தர் என்னத்துக்காக உங்களை தெரிஞ்சிருக்கிறாருன்னு தெரிஞ்சுன்னா
அப்ப என்ன, நீங்க கர்த்தர் கனமான பாத்திரத்தை கனமான காரியங்களுக்கு உபயோகப்படுத்துவதற்கு நீங்க உங்களை சுத்தம் பண்ணக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அதனாலதான் தீமோத்தேயுக்கு சொல்லும்போது என்ன சொல்றாரு, நீ இப்படி ஒரு கனமான காரியத்தை உபயோகப்படுத்துவதற்கு, கனமான காரியங்களுக்கு உபயோகப்படுத்துவதற்கு நீ உன்னைய சுத்தம் பண்ணிக்கொள்ளு, நீ உன்னை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளு என்று சொல்லக்கூடியதா. அப்ப முதலாவது என்ன சொல்றாரு, ஒருவன் தன்னை சுத்தப்படுத்தி கொண்டால், அப்ப என்ன, தேவனுடைய அழைப்பு என்ன, நாம் சுத்தமாக வாழ வேண்டும் என்கிற முதலாவது அழைப்பு நமக்குள்ள கொடுக்கிறார். இந்த அழைப்பை நம்ம பெற்றுக்கொள்ளும் போதுதான் நம்ம என்ன பண்ணோம், நம்மளை சுத்தப்படுத்தக்கூடிய காரியம். யாக்கோபு எழுதும்போது யாக்கோபு 4வது அதிகாரம் 8வது ஜேம்ஸ் சாப்டர் 4 verse 8 பாருங்க. தேவனிடத்தில் சேருங்கள், தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். என்ன, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். உங்கள் இருதயத்தை பரிசுத்தமாக்குங்கள். என்ன, இப்ப கையை கழுவிட்டு சாப்பிட சொல்ற மாதிரி கையை கழுவி சொல்றாரா? கையை சுத்தம் பண்ணுங்கள்னா என்ன, உங்களுடைய கிரியைகள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். உங்க கை சுத்தம்னா என்ன, இப்போ நான் ஆஃபீஸில் போகிறோம், ஒருத்தர் எங்கேயாவது ஆர்டிஓ ஆஃபீஸில் எங்கேயாவது ஒரு ஆஃபீஸுக்கு போகிறீங்க, ஒரு ஆஃபீஸர் இருக்கார், அவரை பார்த்தா அவர் கை சுத்தமாக பார்த்துக்கோ அப்படின்னா என்ன, அவர் லஞ்சம் வாங்க மாட்டேன். அப்போ ஒரு கிறிஸ்தவனை நான் இருக்கிறவன்னா நீ என்ன, உன்னுடைய நடக்கைகளை நீ சுத்தம் செய்யணும். அதனால சொல்ல நினைச்சார், உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். முதல்ல உங்கள் கைகளை சுத்திகரிக்கக்கூடிய ஒரு காரியம் உங்களுக்குள்ள வந்தாக வேண்டும். அப்போ உங்களை சுத்திகரிக்கிறது, பாவி எப்படி தன்னை சுத்திகரிக்க முடியும்? 1 யோவான் 1வது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம், என்ன, நீங்கள் அறிக்கை செய்து உங்கள் பாவங்களை ஒப்பு கொடுக்கும்போது என்ன, அவர் உண்மையில் அவராக இருந்து உங்களை சுத்தம் பண்ணக்கூடியவராக இருக்கிறார். அதனால தான் நம்ம என்னென்னா, நம்மளுடைய ஒரு நடக்கை, நம்மளுடைய செயல்கள் எப்படி பண்ணக்கூடியதாக இருக்கணும், கர்த்தருக்கு முன்பாக சுத்தமுள்ள ஒரு காரியமாக இருக்கணும். இந்த அழைப்பு எல்லா இதுலையும் சொல்லக்கூடிய ஒரு காரியம். நம்ம கொரிந்து சபையிலிருந்து நிறைய பார்த்தோம் நேற்று. இந்த கொரிந்து சபைக்கு எழுதும்போது 2 கொரிந்தியர் 7வது அதிகாரத்தில் 1வது வசனத்தில் சொல்லும்போது என்ன சொல்றாரு பாருங்களேன். 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 1வது வசனம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால், பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு எப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் உண்டாயிருக்கு. நீங்க முந்தின அந்த 6வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 14வது வசனத்துல இருந்து சொல்றாரு. ஒரு 5 காரியங்களை எடுத்து காட்டுறார். என்ன, யாருக்கு இது, இருளுக்கும் வெளிச்சத்துக்கு சம்பந்தம் ஏது, பேலியாளுக்கும் இதுக்கு சம்பந்தம் ஏது, இப்படி ஒவ்வொரு காரியமா சொல்லிட்டு, நீ என்ன, நீ பிரித்து எடுத்து வைக்கப்பட்டவன், நீ கர்த்தருக்கென்று எடுத்து அழைக்க வைக்கப்பட்டவன். அப்ப என்ன செய்யணும், உன்னை கர்த்தர் உபயோகப்படுத்தணும். உன்னை இது பண்ணனா என்ன, நீ பிரித்து எடுத்து வைக்கப்பட்டவனாய் நீ கர்த்தருக்கு பிரயோஜனப்படணும்னா என்ன, சுத்தமாக பிரித்து எடுத்து வைக்கப்பட்டவனா நீ. அசுசி நீங்க, உன்னுடைய மாம்சத்திலே உன்னுடைய ஆவியிலையும் அசுத்தம் நீங்க, உன்னை சுத்திகரிக்க வேண்டிய அவசியம் நிச்சயமாக உண்டு. நீங்க நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, முதல்ல கர்த்தர் நம்மளை அழைச்சி நம்மளை பரிசுத்தப்படுத்தாம எந்த காரியத்தை உபயோகப்படுத்த மாட்டார். நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட் நம்ம எல்லாம் பாவிகளாக தான் தொடங்கணும். ஆனா என்னைக்கு நம்ம மனம் திரும்பி கர்த்தரை ஏற்றுக்கொண்டு நம்மளை சுத்தம் பண்ண கர்த்தர் அவருக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரமா நம்மளை மாத்துவார். அப்ப நான் என்னை சுத்தம் பண்ணதான் கர்த்தருடைய அழைப்புக்குள்ள நான் போகக்கூடியவனா இருப்பேன். அப்ப நீங்க முதல்ல எங்க இருந்து சுத்தம் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கும்போது 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 21வது வசனத்துல நீங்க சுத்தம் பண்ணுங்கிறாரு. ஆனா 16வது வசனத்துல இருந்து சொல்லக்கூடிய ஒரு காரியங்கள் என்ன, தேவையில்லாம வரக்கூடிய சண்டை, தேவையில்லாத கள்ள உபதேசம், இல்ல பக்தி விருத்தி அடையாத காரியங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள்ல இருந்து உன்னைய நீ என்ன பண்ணு, சுத்தப்படுத்து. 16வது வசனத்துல இருந்து வாசிங்க. சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகியிரு. முதல்ல என்ன, சீர்கேடான இந்த வீண் பேச்சு பேசுறதுல நம்ம தமிழ் மக்களை அடிச்சுக்கவே முடியாது. முதல்ல நீங்க யோசிச்சு பாருங்க, உங்கள்கிட்ட எவ்வளவு வீண் பேச்சு இருக்கு, எவ்வளவு தூரம் வீண் பேச்சு.
ஜான் வெஸ்லி மெத்தடிஸ்ட் மூவ்மெண்ட் ஆரம்பிச்ச ஜான் வெஸ்லி அவர் கொடுத்த காரியம் என்னன்னா, 2 சகோதரிகள் கூடி ஜெபம் பண்ணா 20 நிமிஷத்துக்கு மேல இருக்கக்கூடாது. ஏன்னா அவர் எல்லாமே மெத்தட் ஆரம்பிச்சார். அதனாலதான் அவருக்கு பேரே மெத்தடிஸ்ட் சர்ச்னு ஆரம்பிச்சு, எல்லாமே ஒரு மெத்தட் போட்டு எல்லாம் டாக்குமெண்ட் போட்டு ஆரம்பிச்சார். அவர் சொன்னது தான், 2 சகோதரிகள் என்ன 15 நிமிஷத்துக்கு மேல உட்காந்து நீங்க பண்ணாதீங்கன்னு. ஏன்னா வீண் பேச்சு தேவையில்லாது. நீங்க தேவையே இல்லாம பேச ஆரம்பிச்சீங்கன்னா என்ன வரும்? தேவையில்லாத காரியம் தான் வரும். என்ன ஒரு ஃபோன் பண்ணா என்ன பேசிட முடியும்? என்ன சாப்பிட்ட, எங்க போன, என்ன? அதை எத்தனை நாள் டெய்லி கேட்டுட்டே இருக்க முடியுமா? வீண் பேச்சு. அடுத்தது பாருங்க, வீண் பேச்சு. அவைகளால் கள்ள போதகர்களான அவர்கள் அதிக அவபக்தியுள்ளவர்கள் ஆவார்கள். என்ன கள்ள போதனை, அவபக்தி? அடுத்து அவர்களுடைய வார்த்தை அரிப்பிளவையை போல படரும். அரிப்பிளவைன்னா என்ன? கேன்சர் போல படரும். இமனேயும் பிலேத்தும் அப்படிப்பட்டவர்கள். அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்று என்று சொல்லி சிலருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிறார்கள். கள்ள உபதேசம் இன்னைக்கு ரொம்ப ஈஸியா பரவி கிடக்கிறது கள்ள உபதேசம் தான். கர்த்தர் வரப்போறார், அவ்வளவுதான், முடிஞ்சு. உடனே என்ன நடந்தாலும், எங்க யுத்தம் நடந்துச்சுனாலும், எங்க எது நடந்தாலும் அவ்வளவுதான், ஆண்டவர் வரப்போறாரு, இதுதான் 3ஆம் உலகப் போருக்கு இது அறிகுறி, டைன் 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 ஒரு மியூசிக்கை போட்டு பின்னாடி போட்டு ஒரு வீடியோ போட்ட உடனே நம்மால் ஏதாவது ஒழுங்கா பைபிள் வாசிக்க நினைக்கிறானா? இல்லை, இப்படிப்பட்ட காரியம் தான் பார்க்குறான். சென்சேஷனலிசம் தான். இதெல்லாம் விட்டு விலகி நீங்க என்ன பண்ணணும்? கர்த்தருக்கு பிரயோஜனம் உள்ள மக்களா மாறணும். எபிரேயர் 12வது அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்லும்போது, எப்படி நம்ம நம்மளுடைய ஓட்டத்தை ஓடணும்னு சொல்லும்போது நம்ம ஓட முடியாதபடி இருக்கக்கூடிய தடைகள் என்னங்கிற சொல்றாரு பாருங்க. எபிரேயர் 12வது அதிகாரம் 1வது வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற. என்ன? முதல்ல நம்ம ஓடுறது ஓட்டப்பந்தயம். நம்ம ஓடும்போது ஓட முடியாதபடி நமக்கு தடையாய் வரக்கூடிய காரியங்கள் என்ன பாரமான காரியம்? நீங்க ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறவங்க பார்த்துருப்பீங்க, எவ்வளவு மெலிசான ட்ரெஸ் போட முடியுமோ எவ்வளவு இதை போட்டுட்டு அதுக்கானதில் ஓடக்கூடியவங்க. ஏன்னா நான் வேகமாக போகணும், அதுக்கு இந்த இது பண்ணிடக்கூடாதுன்னு. அப்போ நம்ம கர்த்தருக்குன்னு ஓடணும்னு பிரயோஜனத்தை எடுத்து நம்ம போகும்போது நம்மளுடைய ஓட்டத்தை ஓட முடியாதபடி தடை செய்யக்கூடிய காரியம் என்ன இருக்கு? என்ன பாவம் இல்லை? எந்த காரியங்கள் நம்மளை அப்படி தடை செய்யக்கூடியதா இருக்கு? அதை நம்ம எப்படி விலக்கி விட்டு ஓடக்கூடியவங்களா இருக்கிறோம்? அதனாலதான் என்ன சொல்றாரு, சொல்லி முடிச்சுட்டு, இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சுற்றி இருக்க, இப்படி இவங்கெல்லாம் ஓடி முடிச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய விசுவாசத்திலிருந்து நம்ம கற்றுக்கொண்டு நம்ம ஓடும்போது நம்மளுடைய ஓட்டத்தை ஓடி முடிக்காதபடி என்னென்னலாம் பாரமான காரியம் இருக்கோ அதையெல்லாம் போட்டுவிட்டு, யாரு? இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவருமாக அவரை பார்த்து நம்ம ஓட கடவோம். அப்போ முதல்ல நான் என்னை சுத்தம் பண்ண வேண்டியது அவசியம். நான் சுத்தம் பண்ணிட்டு நான் கர்த்தருக்கென்று வாழணும். அப்போ நான் கர்த்தருக்கென்று வாழும்போது என்ன பண்ண போறேன்? கர்த்தருக்கு பிரயோஜனம் உள்ளவனா பயன்பட போறேன். யோசேப்பு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். யோசேப்பு ஏன் நம்ம இன்னைக்கு இவ்வளவு வருஷம் கழிச்சு, இத்தனாயிரம் வருஷம் கழிச்சு ஜோசப்பை பத்தி படிக்கிறோம்? ஏன்னா ஒரு காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன்ட்டார். நான் கர்த்தருக்குன்னு வந்தவன், நான் எப்படி கர்த்தருக்கு எதிராக பாவம் பண்ண முடியும்? ஒரு சிம்பிள் வார்த்தை தான். பாத்திபரோட மனைவி ஒரு நாள் கூப்பிடல, தினசரி கூப்பிட்டு இருந்தாங்க. அவர் என்ன சொன்னாரு? இல்ல, நான் கர்த்தருக்கு எதிராக எப்படி இந்த பாவம் செய்ய முடியும்? ஒரு நாள் தப்பிச்சு ஓடுறார். ஆனா பொய்யான குற்றச்சாட்டுனால சிறைச்சாலைக்கு போறார். சிறைச்சாலையில் இருக்கிறார். என்ன சிறைச்சாலையில போயிட்டு உட்காந்து நான் எனக்கு இப்படி நடந்துச்சு, என்னை இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்லாம் ஒண்ணுமே சொல்லலை. எல்லாத்துலேயும் கர்த்தர் கூட இருக்கிறார். நான் எங்க இருந்தாலும் பரிசுத்தமா இருப்பேன்.
எங்க இருந்தாலும் கர்த்தருக்கென்று இருப்பேன்னு சொல்லக்கூடிய ஒரு சுத்தமான வாழ்க்கை வாழ்ந்ததுனாலதான் கர்த்தர் அவரை கொண்டு போய் பெரிய இடத்துல வைக்க முடிஞ்சது. அது மாத்திரம் இல்ல, அவர் தேசங்களுக்கு மக்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் மாற்றக்கூடிய ஒரு பெரிய காரியம். ஏன்னா அவர் கடைசியா சொல்லி முடிச்ச ஆதியாகமம் 50வது அதிகாரம் 20வது வருஷம் சொல்லி முடிக்கும் என்ன சொல்றாரு? நீங்களோ எனக்கு தீங்கு செய்ய நினைத்தீர்கள், ஆனா கர்த்தரோ என்ன பண்ணாரு? நன்மையா மாட்டினார். ஏன்? பலரை ரட்சிக்கும்படியாக தேவன் என்னை முன்னாக அனுப்பினார். ஏன்னா கர்த்தருடைய நோக்கம் முன்னாடி தெரிஞ்சதுனால என்ன தன்னை சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு ஆளா இருந்தார். ஏன்னா அப்படி சுத்தம் பண்ணக்கூடிய ஆளா இருக்கும்போது தான் கர்த்தர் நம்மளை உபயோகப்படுத்த முடியும். நான் இன்னொரு சம்பவம் சொல்ல, இந்த கொஞ்சம் இதா போறதுனால உங்களுக்கு புரிஞ்சு கொள்றதுக்கு ஒரு கேரக்டர் எடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். லேவியர்களை எடுப்போம், சரியா? யாத்திராகமம் 32வது அதிகாரத்துக்கு வாங்க. யாத்திராகமத்துல 32வது அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா இது ஒரு சின்ன ஒரு பேக்ரவுண்டு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். அதாவது தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் தேச மக்களை எகிப்துல இருந்து கொண்டு வர்றார். கொண்டு வரும்போது சிவந்த சமுத்திரம் வழியா கொண்டு வந்து என்ன பண்றாரு? நான் உங்களை கொண்டு வந்திருக்கேன், உங்களை நான் தெரிந்தெடுத்திருக்கிறேன், நீங்க என்னுடைய சொத்து. நான் என்ன பண்ண போறேன்? உங்க மூலமா இந்த பூமியை நான் ஆசீர்வதிக்க போறேன். அதற்காகத்தான் நான் உங்களை தெரிஞ்சு கொண்டு இருக்கிறேன். இப்ப நீங்க என்னுடைய கற்பனைகளை கேட்டு நீங்க கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்றார். சொன்ன உடனே ஆண்டவர் வந்து உங்ககிட்ட நான் பேசணும்னு சொல்றார். யாத்திராகமம் 19வது அதிகாரத்துல உடனே ஜனங்கள்லாம் என்ன சொல்றாங்க? மோசே, இந்த பாரு, அவர்கிட்ட பேசுறது நீ பேசு, நாங்க பேச வேணாம். எப்படி? எங்களுக்கு பயமா இருக்கு, நீ போய் பேசு, அவர் என்ன சொல்றாரோ அதெல்லாம் நாங்க கேட்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ மோசே போய் என்ன பண்றாரு? 10 கற்பனைகள் வாங்கிட்டு வந்துடுறாரு. 20வது அதிகாரத்துல 10 கற்பனைகள் வாங்கிட்டு வந்து அவங்ககிட்ட சொல்றாரு. எப்ப அங்க பாருங்க, கற்பனை ஆண்டவர் இதைத்தான் சொல்றாரு, இந்த கற்பனைகளை நீங்க கீழ்ப்படியணும், இதை கீழ்ப்படிஞ்சு நீங்க வாழணும், இதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. ஓகே மோசஸ், எஸ் மோசஸ், எல்லாம் எஸ்ஆர் சொல்லி எல்லாம் மோசஸுக்கு எஸ்ஏ சொல்லிட்டாங்க. இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ இதை ஒரு இரத்த உடன்படிக்கை பண்ணுங்கிறார். என்ன இரத்த உடன்படிக்கைன்னா என்ன? இந்த கற்பனைகளை நாங்க கை கொள்ளுவோம், அப்படி கை கொள்ளலைன்னா நாங்க சாக தயார். யாத்திராகமம் 24வது அதிகாரத்துல இரத்த உடன்படிக்கை பண்றாங்க. எப்படி? நியாயப்பிரமாண புஸ்தகத்து மேலையும் அவங்க மேலே ரத்தம் தெளிச்சு, இந்த நியாயப்பிரமாணத்துல உள்ளதெல்லாம் நாங்க கடைபிடிப்போம், அப்படி இல்லைன்னா நாங்க சாக தயார் அப்படின்னு சொல்லி ஒரு உடன்படிக்கை பண்ணிடுறாங்க ஆண்டவர் கூட. உடன்படிக்கை பண்ண உடனே மோசேய ஆண்டவர் மேல வர சொல்றார். இப்ப அவர்கள் கண்களுக்கு முன்பாக மோசே மேல போறார். 25வது அதிகாரத்துல மேல போறார். இப்ப மேல கர்த்தர் கூட பேசிட்டு இருக்கிறார். இடி இடிக்குது, மின்னல் அடிக்குது, அங்க ஒரே இது இருக்கு. ஆண்டவர் சொல்லிட்டாரு, எவனும் இந்த மலை பக்கம் வரக்கூடாது, அது மிருகமா இருந்தாலும் இந்த மலையை தொடக்கூடாது, தொட்டா மலை மேல வந்துச்சுன்னா செத்து போயிருன்னு சொல்லிட்டு இப்ப மோசே கூட தேவன் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறார். இங்க கீழே இருக்க மக்களுக்கு என்னாச்சு? ஐயோ, மோசையை காணோம், நம்ம என்ன செய்யறதுன்னு தெரியலன்ன உடனே அசிஸ்டன்ட் பாஸ்டர் ஆரோன் என்ன பண்ணிட்டாரு? டே, உங்ககிட்ட இருக்க தங்கத்தெல்லாம் கொண்டு வாங்கடா அப்படின்னு சொல்லி தங்கத்தை கொண்டு வந்து சிற்பம் பண்ற கருவி வச்சு, நீங்க யாத்திராகமம் 32வது அதிகாரம் போய் படிச்சு பாருங்க. சிற்பம் பண்ற கருவியை வச்சு ஒரு கண்ணுக்குட்டியை செஞ்சு, தங்கத்தினால கண்ணுக்குட்டியை செஞ்சு, அந்த கண்ணுக்குட்டியை வச்சு இதுக்கு ஆராதனை பண்ணுங்க, இதுதான் நம்மளை எகிப்துல இருந்து கொண்டு வந்த கடவுள்னு சொல்லி அதுக்கு ஆராதனை நடக்குது, அதுக்கு பலி நடக்குது, காணிக்கை நடக்குது. ஏன் கண்ணுக்குட்டி செஞ்சாரு? ஏன்னா எகிப்துல ஒரு குரு கூட்டம் கண்ணுக்குட்டியை ஆராதிச்சாங்க. அதனால இங்க ஆரோன் என்ன பண்ணிட்டாரு? அதை பண்ணிட்டாரு. இப்ப அந்த கண்ணுக்குட்டியே ஆராதனை நடந்துட்டு இருக்கு. இப்ப மேல கர்த்தர் சொல்லிட்டாரு. இப்ப கீழே இறங்கி வர்றாரு. முதல் கேள்வி என்ன? ஆண்டவர் கொடுத்த 10 கற்பனையில முதலாம் கற்பனை என்ன? என்னை தவிர வேறு 10 கற்பனையை கீப் அப் பண்ண வேணாம். ஒரே கற்பனை, முதல் கற்பனை, அதையாவது வச்சிருக்கணும்ல. இப்பதானே ரத்த உடன்படிக்கை பண்ணிட்டு மேலதானே போயிருக்காரு. ஆனா அதுக்குள்ளே கீழே என்ன பண்ணிட்டாங்க?
யாத்திராகமம் 32வது அதிகாரத்துல கீழே வந்த உடனே என்ன 25வது வசனம் வாசிச்சிருங்க. ஜனங்கள் தங்கள் பகைவருக்குள் அவமானப்படத்தக்கதாக ஆரோன் அவர்களை நிர்வாணமாக்கி இருந்தான். என்ன? he made them to do sexual orgy. ஆரோன் சும்மா மட்டும் ஆராதனை பண்ண வைக்கல, விபச்சாரத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு காரியத்தை செஞ்சு வச்சுட்டார், நிர்வாணமாக்கி வச்சுட்டாரு எல்லாரையும். பாருங்க எப்படி எவ்வளவு மக்களை எவ்வளவு தரம் தாழ்த்தி கொண்டு போகக்கூடிய காரியத்தை கொண்டு போயிட்டார். இப்ப 26 வசனம் வாசிங்க சார். ஆலயத்தின் வாசலில் நின்று கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? மோசே இப்ப கேட்கிறாரு, இப்ப டிசைட் பண்ணு, யாரு கர்த்தர் பக்கத்துல நிக்கிறது யாரு? இப்படிப்பட்ட பாவத்தை பண்ண மாட்டோம், நாங்க எங்களை சுத்திகரித்து நாங்க கர்த்தருக்கென்று நிக்கிறோம், யாரு நிக்கிறோம், நீ என் பக்கம் வா அப்படின்னு மோசே கூப்பிடுறாரு. சொன்ன உடனே அவர்கள் என்னிடத்தில் சேர கடவர்கள் என்றான். அப்பொழுது லேவியின் புத்திரர் எல்லாரும் அவனிடத்தில் கூடி வந்தார்கள். எத்தனை கோத்திரம்? 12 கோத்திரம். எப்ப யாரு தேவன் பக்கத்தில் நிக்கிறவன அவன்லாம் நீ என் பக்கத்துல வான்னு சொல்லி சொன்ன உடனே யாரு வந்தா? லேவியர் மாத்திரம் தான் வந்தா. ஏன் மீதி பேர் வரல? இப்ப நீ பரிசுத்தப்படு, நீ வா, உன்னை சுத்திகரின்னு சொன்னா எல்லாரும் சுத்திகரிக்கிறது இல்ல. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. இப்ப லேவியர்கள் மாத்திரம் நாங்க உங்க பக்கத்துல வர்றோங்கிறாங்க. என்ன? ஆண்டவரே நாங்க எங்களை சுத்தம் பண்ண வர்றோம்னு. ஆனா அடுத்து என்ன டாஸ்க் சொல்றாரு பாருங்க. அடுத்த வசனம் வாசிங்க. அவன் அவர்களை நோக்கி, இப்ப லேவியர்களை பார்த்து மோசே என்ன சொல்றாரு? உங்களில் ஒவ்வொருவனும் தன் பட்டயத்தை தன் அறையிலே கட்டிக்கொண்டு, பட்டயத்தை எடுத்து இடுப்புல, கத்தி எடுத்து இதுல வாள் எடுத்து இடுப்புல கட்டிக்கிட்டு பாளையம் எங்கும், எங்க வீதியில உள்ள போகும். பாளையம்னா என்ன? அவங்க குடியிருப்புக்குள்ள போய் உள்ளும் புறம்பும், உள்ளையும் வெளியும், வாசலுக்கு வாசல் போய், ஒவ்வொரு வீடா போய், ஒவ்வொருவன் தன் சகோதரனையும் எதிரியே இல்ல, தன் சகோதரனையும், ஒவ்வொருவனும் தன் சிநேகிதனையும், ஒவ்வொருவனும் தன் அயலானையும் கட்டிப்பிடித்து முத்தம் கொடுங்கள். என்ன சொல்றாரு? கொன்று போட கடவன் என்று. எப்படிங்க? அயலானு சரி பரவாயில்ல போட்டு தரலாம். நீ கர்த்தர் கீழ்படியில போட சொன்னார், இந்த கர்த்தர் தான் சொன்னாரு போடலாம். சிநேகிதர்ல கூட ஒரு சில பிடிக்காதவன் இருப்பான், அதே கஷ்டம். சகோதரனை கர்த்தருக்குன்னு வாழும்போது, நான் கர்த்தருக்குன்னு பிரித்தெடுத்து வைக்கப்பட்டேன்னா நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன் என்று சொல்லி கீழ்ப்படிந்த லேவியர்கள் எவ்வளவு பேரை கொண்டாங்க அன்னைக்கு? ஏறக்குறைய 3000 பேரை கொலை செஞ்சாங்க அன்னைக்கு லேவியர்கள். நீங்க நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ யாரு, அவன் தன்னுடைய சகோதரன், சிநேகிதன், அயலான் யாரெல்லாம் இந்த பாவம் பண்ணானோ, எவன் வீட்டுக்கு இருந்தாலும் சரி, வீடா போ, உன் இடுப்புல இருக்க இதை எடுத்து, வாள் எடுத்து அவனை கொண்டு போடு. எனக்கு அருமையான ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. இந்த கற்பனை நீங்க அந்த காலத்துல வாழ்ந்து நீங்க அங்க இருந்திருந்து நீங்க சரி நான் ஆண்டவர் பக்கம் வர்றேன் அப்படின்னு சொல்லி வந்திருந்தீங்கன்னா, இப்ப இந்த கற்பனை வந்ததும் நீங்க என்ன சொல்லியிருப்பீங்க? சரி, அது கற்பனை பண்ண கஷ்டமா இருந்தா நான் சொல்றேன். நானா இருந்தா என்ன சொல்லியிருப்பேன்? மோசே எல்லாம் கரெக்ட் தான், எதுக்கு ஒரு தடவை கர்த்தர்ட்ட இன்னொரு தடவை செக் பண்ணி பாரு, உண்மையிலேயே கொல்ல சொல்றாரா இல்ல கொல்ற மாதிரி நடிக்க சொல்றாரா, இல்லை நம்ம இது உண்மையிலே கரெக்ட் தானா, இது நீ கர்த்தர்கிட்ட தான் கேட்டியா, இந்த தடவை ஒரு மன்னிப்புக்கு தான் பேசுறேல, இதுக்கும் சேர்த்து மன்னிப்புக்கு ஒரு சேர்த்து நீ இன்னொரு தடவை கேள கர்த்தர்கிட்ட. நம்ம எப்பயுமே ஐடியா தான் கொடுப்போம். கீழ்ப்படிய சொன்னா அதுக்கு ஐடியா கொடுக்குற ஆளுங்க தான் நம்ம. ஆண்டவருக்கு ஐடியா கொடுக்குற ஆளுங்க நம்ம. சிந்திச்சு பாருங்களேன். லேவியர்கள் சும்மா இல்லைங்க,
ஆண்டவர் லேவியர்களை தெரிந்தெடுத்ததற்கு காரணம் என்னன்னா, லேவியர்கள் தங்களை சுத்தம் பண்ண நான் கர்த்தருக்கென்று நிற்பேன்னு மாத்திரம் இல்ல, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருக்கென்று வைராக்கியமா இருந்தாங்க. அதனாலதான் கர்த்தர் தெரிந்தெடுத்தாரு. சும்மா எல்லாம் கர்த்தர் தெரிந்தெடுக்கல. என்ன ஆகும்? 3வது அதிகாரத்துக்கு வாங்க. 10வது வசனத்துல இருந்து வாசிங்க. என்ன ஆகும்? 3ல ஆரோனையும் அவன் குமாரரையும் தங்கள் ஆசாரிய ஊழியத்தை ஊழியம் செய்வதற்காக நியமிக்க கடவாய் அந்த ஊழியத்தை செய்யும்படி சேருகிற அந்நியன் கொலை செய்யப்பட கடவன் என்றார். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி இஸ்ரவேல் புத்திரரில் கற்பம் திறந்து பிறக்கிற முதற் பேரான யாவுக்கும் பதிலாக நான் லேவியரை என்ன சொல்றாரு? நான் முதல் பிறந்த பிள்ளையெல்லாம் எனக்கு சொத்துன்னு எடுத்தாரு. இப்ப என்ன தெரியுமா சொல்றாரு? இப்ப அதுக்கு பதிலா யாரை தெரிந்தெடுக்கிறேன்? லேவியரை நான் தெரிந்தெடுக்கிறேன். There's a change now. ஏன்? ஏன்னா எனக்கு வைராக்கியமாய் எனக்கென்று தன்னை சுத்தப்படுத்தி கொண்டு எனக்கென்று வாழக்கூடிய ஒரு கூட்டம். அதனால நான் அவங்களுக்கு ஒரு கனமான காரியத்தை கொடுக்கிறேன். நான் உங்களை அப்படிப்பட்ட ஒரு கணத்தை கொடுக்கிறேன். காரணம் என்ன? தன்னை சுத்தம் பண்ணி கொண்டு நான் இப்படிப்பட்ட அசுத்தத்துல இருக்க மாட்டேன். என் சகோதரன், என் சிநேகிதன், அயலான் செய்யக்கூடிய பாவத்தை நான் பண்ண மாட்டேன். நான் என்னை சுத்தம் பண்ணி கொண்டு நான் கர்த்தருக்கென்று வாழுவேன்னு சொல்லி ஒரு கூட்டம் வருது. அந்த கூட்டம் தன்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டனால கர்த்தர் என்ன பண்றாரு? எப்பா இனிமேல் லேவியர்ல பிறக்கிற பிள்ளையெல்லாம் எனக்கு சொந்தம்டாங்கிறாரு. என்ன 8வது அதிகாரத்துக்கு வாங்க, 11வது வருஷத்துக்கு வாங்க. லேவியர்களுக்கு ஏன்னா நீங்க லேவியர்களை பத்தி தெரிஞ்சுக்கிச்சுன்னா உங்களுக்கு புரியும் எந்த அளவுக்கு அவங்களுடைய பக்தி வைராக்கியம் அவங்க இருந்ததை பார்த்து கர்த்தர் எவ்வளவு பெரிய ஒரு கனமான ஊழியத்தை அவங்கள்ட்ட கொடுக்கிறாருன்னு. லேவியர் கர்த்தருக்குரிய பணிவிடை செய்யும் பொருட்டு ஆரோன் அவர்களை இஸ்ரவேல் புத்திரரின் காணிக்கையாக கர்த்தருக்கு முன்பாக அசைவாட்டப்படும் காணிக்கையாய் நிறுத்த கடவன். அதன்பின் லேவியர் தங்கள் கைகளை காளைகளுடைய தலையின் மேல் வைப்பார்களாக. பின்பு நீ லேவியருக்காக பாவ நிவிர்த்தி செய்யும் பொருட்டு கர்த்தருக்கு அவைகளில் ஒன்றை பாவ நிவாரண பலியாகவும் மற்றொன்றை சர்வாங்க தகன பலியாகவும் செலுத்தி லேவியரை ஆரோனுக்கும் அவன் குமாரனுக்கும் முன்பாக நிறுத்தி அவர்களை கர்த்தருக்கு அசைவாட்டப்படும் காணிக்கையாக்கி, இப்படி நீ லேவியரை இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து பிரித்தெடுக்க கடவாய். இப்படி இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து இவங்களை என்ன பிரித்தெடுக்க கடவாய். நீ அவங்களை எனக்குன்னு பிரித்தெடுத்து வை. ஏன்னா லேவியின் புதல்வர்கள் தங்களை பரிசுத்தம் பண்ணன்னு சொல்லி வச்சாங்க. அதனால நான் அவங்கள பிரித்தெடுத்து வைத்தேன். இப்போ இஸ்ரவேல் தேச மக்களுக்கு ஆண்டவர் எல்லாம் சொல்றாரு, எல்லா சொத்தும் கொடுக்கிறாரு ஒவ்வொருத்தருக்கும், ஒவ்வொரு கோத்திரத்துக்கும். ஆனா லேவியர்களுக்கு மட்டும் சொத்து கொடுக்கல தெரியுமா? உபாகம புஸ்தகம் 10வது அதிகாரம் 9வது வசனம் நினைக்கிறேன். உபாகமம் 10. ஆகையால் லேவிக்கு அவன் சகோதரரோட பங்கும் சுதந்திரமும் இல்லை. என்ன? அவன் சகோதரரோட பங்கும் சுதந்திரமும் இல்ல. உன் தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு சொன்னபடி கர்த்தரே அவனுக்கு சுதந்திரம். யாரு சுதந்திரம்? கர்த்தரே சுதந்திரம். என்ன ஒரு ஆனந்தம் பாருங்க. எப்ப உனக்கு சொத்து நான் தான்டா. கர்த்தரே சொல்றார், நான் தான் உனக்கு சொத்து. நீங்க யோசுவா 10வது அதிகாரத்துல எல்லா சொத்தும் பிரிச்சு கொடுக்கிறாரு. 13வது அதிகாரம் 33வது வசனத்துல பாத்தீங்கன்னா சொல்லுவாரு, எப்பா லேவியர்களுக்கு சொத்து ஆண்டவர் தான், அதனால அவங்களுக்கு வேற சொத்தே கிடையாது. எவ்வளவு பெரிய உன்னதமான பாக்கியம் பாருங்க. என்ன லேவியர்கள் யாரு? அவர்கள் எப்பொழுதும் என் முன்னால் நின்று எனக்கு பணிவிடை செய்வார்கள். கர்த்தர் கொடுத்த ஒரு உயரிய நோக்கம். நீங்க என்ன 3வது அதிகாரம் 8வது அதிகாரம் அவங்க பலி செலுத்தக்கூடிய விதம் இதெல்லாம் சொல்லும்போது என்ன சொல்லுவாரு? எப்பொழுதும் என் முன்பாக நிற்பதற்கு. எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் தெரியுமா? ஏன்னா அவர் முன்னாடி நிக்கிறதுக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா, நம்ம இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினால நம்ம அவர் முன்னாடி போய் நிக்கிறதுக்கு நமக்கு தகுதி வந்துச்சு. ஆனா லேவியர்கள் தங்களை சுத்தம் பண்ணதுனால கர்த்தர் சொல்றார், நீ வா என் பக்கத்துல நில்லு. அவன் என் முன்னாடி நின்று எனக்கு ஊழியம் செய்ய நான் தெரிஞ்சு கொண்டேன்.
ஏன்னா கர்த்தர் பக்கத்தில் நிற்கிறது என்னன்னா ஒரு இன்டிமெசி, ஒரு அவரோட உறவுல இருக்கக்கூடிய, அவரோடு ஒரு தனித்து இருக்கக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு வாய்ப்பு. அதை கர்த்தர் கொடுத்து என்ன சொல்றாரு, ஏன் முன்னாடி நில்லு, நீ எப்பொழுது எனக்காக நின்று பணிவிட செய்வார். எனக்கு அருமையானவர்களே, லேவியர்களை சும்மா ஆண்டவர் தெரிஞ்சு கொள்ளல. ஆனா இன்றைக்கு நம்மளை அதே மாதிரி தேவனுக்கு ஆசாரியர்களா வைத்திருக்கிறார். அன்றைக்கு லேவியர்களை தெரிஞ்சு கொண்டாரு, இன்றைக்கு நம்மளை தெரிஞ்சு கொள்ளணும்னா அந்த லேவியர்கள்ட்ட இருந்த அந்த குணம் நம்ம கிட்ட இருக்கணும். நம்ம காலையில வாசிச்சோம் இல்லையா, 1 பேதுரு 2வது அதிகாரம் 9, 10வது வசனம் வாசிச்சோம் இல்லையா, யாரு? ராஜரீக ஆசாரிய கூட்டம். நம்ம அந்த ராஜரீக ஆசாரிய கூட்டம் யாருக்கு? அவருக்கு ஊழியம் செய்யப்படி என்ன அந்தகாரத்தில் இருந்த உங்களை மகா ஆச்சரியான வெளிச்சத்திற்கு வரப்பண்ணின தேவனுடைய புண்ணியங்களை அறிவிப்பதற்காக நீங்க தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த ஜாதியும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் இருக்கிறீர்கள். அப்ப எனக்கு அருமையானவர்களே, லேவியர்களை எப்படி தெரிஞ்சு கொண்டாரோ அதை மாதிரி நம்மளை தெரிஞ்சு கொண்டு இருக்கிறாரு. அப்ப நம்மளை பரிசுத்தம் பண்ணி ஒரு முழுமையாக கர்த்தருக்கென்று நம்ம மாற்றக்கூடிய ஒரு காரியம் நிச்சயமா நடைபெறணும். அப்ப நீங்க உங்களை எப்படி எந்த அளவுக்கு பரிசுத்தப்படுத்துறீங்களோ, எந்த அளவுக்கு உங்களை இது பண்றீங்களோ, அப்ப நீங்க அந்த அளவுக்கு கர்த்தருக்கென்று பிரயோஜனப்படக்கூடிய பாத்திரமா. அதனாலதான் நம்ம இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. உலகத்தார் போல நீங்க வாழ முடியாது. மற்றவங்க போல நீங்க வாழ்ந்துட்டு மற்றவங்க போல நீங்க இது பண்ண முடியாது. ஏன்னா நீங்க தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள். அப்ப நீங்க என்ன, ஒவ்வொரு நாளும் நம்ம தெரிஞ்சு கொண்டு நம்மளை பரிசுத்தப்படுத்தி கொண்டே வர வேண்டும், நம்மளை சுத்தப்படுத்தி கொண்டே வர வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. அப்ப முதலாவது அவர் என்ன சொல்றாரு, நீ முதல்ல உன்னைய சுத்தம் பண்ணிக்கோ. அப்ப என்ன பண்ணுவாரு, அவரை என்ன ஒரு அருமையான காரியமா மாத்துவாரு. இப்ப என்னன்னா, இதுல ஒரு பெரிய ஒரு இது தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்மளுடைய சக்தியினால பண்ணல. நீங்க தெரிஞ்சு கொள்ளுங்க, கிறிஸ்து நமக்குள்ள இருப்பதான் மகிமையின் ரகசியம். ஆனா எப்பவுமே நம்ம மறந்துடக்கூடாது, நம்ம வெறும் மண்பாண்டம் தான். பொக்கிஷம் தான் பெருசா தெரியணும், நமக்குள்ள இருக்கிற பொக்கிஷம் தான் வெளியே தெரியணும். பவுல் அழகா எழுதும்போது எழுதுறாரு இல்லையா, 2 கொரிந்தியர் 4:7 சொல்லும்போது என்ன சொல்றாரு, வாசிருங்களேன். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 7வது வசனத்துல, இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். நமக்கு பெருமை கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அது கர்த்தர் நம்மளை கனப்படுத்துவாரு. ஆனா நம்மளை காட்டுறதை காட்டிலும் எதை காட்டணும், நமக்குள்ள இருக்க கிறிஸ்து, இந்த பொக்கிஷம் காட்டப்படணும். ட்ரெஷர் முக்கியம். அதை நம்ம சரியான முறையில் நம்ம பண்ணும்போது அப்ப என்ன, நம்மளை இப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஒரு விலையுயர்ந்த நகை வாங்குறீங்க, ஒரு இது வாங்குனீங்கன்னா நீங்க சோப் டப்பால வச்சு வீட்டுக்குள்ள வைப்பீங்க, ஆட்டோமேட்டிக் அதுக்கான ஒரு பாத்திரமும் அதுக்கான கவரும் வந்துடும். அதே மாதிரிதான் நம்மளும், நம்ம பொக்கிஷத்தினுடைய வேல்யூ தெரியும் போது தான் நம்மளுடைய இதுவும் அழகா நேர்த்தியா தெரிய ஆரம்பிக்கும். அதனாலதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ உன்னை சுத்தம் பண்ணும்போது நான் என்ன பண்றேன், உன்னைய ஒரு கனமான ஊழியத்திற்கு, கனமான காரியத்திற்கு உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு காரியம். நம்ம இன்னொரு உதாரணம் பார்த்தோன்னா ஏசாயா பார்க்கலாம். ஏசாயா 6வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். ஏசாயா 6வது அதிகாரத்தில் என்ன, உசியராஜா இறந்து போறாரு. ஏன்னா உசியராஜா இறந்து போன உடனே ஏசாயாவுக்கு ஒரு பயம் வந்துருது. உசியராஜா தான் ரொம்ப காலம் ஆண்ட ராஜா, 54 வருடங்கள் ஆண்டு அவ்வளவு ஒரு சிறப்பான ஆட்சி அமைச்சு முடிச்சுட்டு அவர் இறந்து போறாரு. இறந்து போன உடனே இப்ப இவருக்கு ஐயையோ உசியராஜா இறந்து போயிட்டாரு, இப்ப நம்ம கர்த்தர்கிட்ட எப்படி இருக்க போறோம் அப்படின்னு சொல்லும் போதுதான் அவருக்கு பரலோக தரிசனம் உண்டாகுது. அப்ப கர்த்தருடைய தரிசனத்தை பார்த்த உடனே அவர் என்ன சொல்றாரு, அலறாரு, ஐயோ அதமானேன். காரணம் என்ன, நான் அசுத்த உதடுள்ள மனுஷன். தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள நம்ம பக்கத்துல சேர நமக்கு என்ன தெரியுமா தெரியும், ஐயையோ இன்னும் மாறணும் ஆண்டவரே, இன்னும் மாற வேண்டியிருக்குன்னு அந்த ஒரு உந்துதல் நமக்குள்ள வரும். அந்த உந்துதல் வரும்போது என்ன, ஆண்டவர் என்ன பண்றாரு,
ஒரு அக்கினி தள்ளல் எடுத்து அவனை பரிசுத்தப்படுத்துறார். நமது காரியமா யார் போவா அப்படின்னு ஆண்டவர் பேசும்போது என்ன சொல்றாரு? நான் போறேன். முதல்ல தெரிஞ்சு கொள்றாரு. பரிசுத்தத்துக்கு வந்த உடனே ஆண்டவரே நான் போறேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏசாயா கொடுத்த அசைன்மெண்ட் நம்ம கொடுத்தா நம்ம எத்தனை பேர் எடுத்திருப்போம் தெரியல. அதுல 9வது வசனம் வாசிங்கன்னா ஏசாயா 6வது. அவர் நீ போய் இந்த ஜனங்களை நோக்கி நீங்கள் காதார கேட்டும் உணராமலும் கண்ணார கண்டும் அறியாமலும் இருங்கள் என்று சொல். இந்த ஜனங்கள் தங்கள் கண்களினால் காணாமலும் தங்கள் காதுகளினால் கேளாமலும் தங்கள் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்க நீ அவர்கள் இருதயத்தை கொளுத்ததாக்கி அவர்கள் காதுகளை மந்தப்படுத்தி அவர்கள் கண்களை மூடி போடு என்றார். அப்பொழுது நான் ஆண்டவரே எதுவரைக்கும் என்று கேட்டேன். இப்ப போய் பிரசங்கம் பண்ணு. அவனுக்கு காது இருக்கு, கேட்க மாட்டானுங்க. கண்ணு இருக்கு, பார்க்க மாட்டானுங்க. இருதயம் இருக்கு, உணர மாட்டானுங்க. ஆனா நீ போய் பிரசங்கம் பண்ணு. சரி ஆண்டவரே, எது வரைக்கும் போய் பேச சொல்றீங்க? கேட்டா பேசினா அவங்க கேட்கணும், அவங்க இல்லை பார்க்கணும். செவிடாக்கி வச்சிருக்கேன், நான் தான் அவன் கண்ணை குருடாக்கி வச்சிருக்கேன், அவன் இருதயத்தை மந்தப்படுத்தி வச்சிருக்கேன். ஆனாலும் நீ போய் பேசு. எது வரைக்கும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு பதில் சொல்றாரு பாருங்க ஆண்டவர். அதற்கு அவர் பட்டணங்கள் குடியில்லாமலும் வீடுகள் மனுஷ சஞ்சாரம் இல்லாமலும் பாழாகி பூமி அவாந்திர வெளியாகி கடைசி வரைக்கும் இப்படித்தான் இருக்கும். என்ன ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷன். வேலைக்கு போய் சேர்ந்த உடனே நீ டெய்லி காலையில வந்து வாட்ச்மேனை கூப்பிட்டு சொல்லு. ஆனா அவன் கேட்கவே மாட்டான். எது வரைக்கும்? கடைசி வரைக்கும் கேட்க மாட்டான். யோசிச்சு பாருங்களேன். எப்படிங்க ஆண்டவர் சொல்றாரு? அவன் அப்படிதான் செய்வான், கேட்க மாட்டான். ஆனா நீ போய் சொல்லு. கர்த்தர் இன்னைக்கு நம்மகிட்ட எதிர்பார்க்கறது அந்த உண்மையை தான் எதிர்பார்க்கிறாரு. அவன் கேட்கறான், கேட்கல, நீ சொல்லு. இப்ப நிறைய பேர் கேட்பாங்க, வச்சுட்டு என்கிட்ட கேள்வி கேட்பாங்க, அண்ணே அப்படின்னா நம்ம எதுக்கு போய் பிரசங்கம் பண்ணணும்? கேட்க மாட்டாங்கன்னா நம்ம எதுக்கு பிரசங்கம் பண்ணணும்? ஏன்னா கர்த்தர் நித்திய நீதிபரர். சரியா? இப்போ நியாய தீர்ப்பு நாள்ல அவங்க நிற்கும் போது, ஆண்டவரே எனக்கு மட்டும் யாராவது சொல்லி இருந்தா நான் கேட்டிருப்பேன் அப்படின்னு அவன் சொன்னான்னா, இந்த பாடுற வரிசையா எத்தனை பேர் வந்து சொன்னான் பாருன்னு காட்டுவார். ஏன்னா கர்த்தர் மேல குற்றம் சாட்டக்கூடிய வருவான். அதுக்குதான் ஆண்டவர் சொல்றார், நீ போய் சொல்லு. இதை மீறி பார்க்கிறவனுக்கெல்லாம் ரட்சிப்பு வந்துடும். விழுந்தவன் அவனுக்கு அது சாட்சியா மாறிடும். உன்னுடைய பிரசங்கம் அவனுக்கு சாட்சியா மாறிடும். அப்ப நம்ம வேலை என்ன தெரியுமா? அவர் சொல்றதை செய்யறதுதான் நம்ம வேலை. அப்ப நான் வந்து என்னை பிரிச்சு எடுத்து வைக்கிறேன். ஏசாயா பிரிச்சு எடுத்து வைத்தாரு. அந்த ஏசாயா எழுதுறாரு. ஏசாயா 52வது அதிகாரத்துல 11வது வசனம் பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசியில அவர் எப்படி வந்து அது ஒரு இந்த பாத்திரங்கிறத சொல்றாரு, கனமான பாத்திரங்கிறத சொல்றாரு பாருங்க. புறப்படுங்கள், அவ்விடம் விட்டு போங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள். கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே, அதன் நடுவிலிருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள். முதல்ல என்ன? உங்களை சுத்திகரியுங்கள். நீங்க பழைய ஏற்பாடு முழுவதுமே நமக்கு வந்து ஒரு உருவகமாக கொடுக்கப்பட்டது, ஒரு இமேஜரியா கொடுக்கப்பட்டது. உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு போறவங்க என்ன பண்ணணும்? முதல்ல அவங்கள சுத்தம் பண்ணணும். ஏன்? என்னன்னா கர்த்தருடைய பிரசன்னத்தை சுமக்க போறேன். அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சு கொள்ளுங்க. வெளியரங்கமான சுத்தத்தை மாத்திரம்தான் பண்ணாங்க. எங்க பழைய ஏற்பாட்டில் என்ன தவறு நடந்தது? இல்ல பரிசேயர்கள், இல்ல வேத பாரகர்கள், இவங்க எல்லாம் பண்ண தவறு என்ன தெரியுமா? வெளியரங்கமான காரியங்களை செய்தாங்களே ஒழிய உள்ளுக்குள்ள செய்யல. அவங்க கைகளை சுத்தம் பண்ணாங்க. கையை சுத்தம் பண்ணனோட கையை சுத்தம் பண்ணிட்டாங்க. ஆனா என்னன்னா, கையை எப்படி பாரம்பரியமா சுத்தம் பண்றதுன்னு ஒரு இது பழக்கிட்டாங்களே ஒழிய கையை சுத்தம் பண்றதுங்கிறது உன்னுடைய நடக்கைகள் சரியா இருக்கணுங்கிறத விட்டுட்டாங்க. அதுதான் பிரச்சனை. அப்ப இங்க சொல்லும்போது என்ன? நீ உன்னை வந்து என்ன பண்ணு? ஒரு நல்ல ஒரு பாத்திரமா உபயோகப்படுத்துவதற்கு நீ என்ன பண்ணு? உன்னைய
எடுத்து வைக்கக்கூடியதா. அது மாத்திரமல்ல, உன்னைய தனியாக பிரித்து எடுத்து வைக்கப்பட்டிருக்கு ஒரு ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு. ஏன்னா ஆண்டவர் சொல்லும்போது என்ன சொல்றாரு, லேவியராகமத்தில் திரும்ப திரும்ப சொல்லுவார், நான் பரிசுத்தர், நான் பரிசுத்தர், நான் பரிசுத்தர். திரும்ப 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 நீங்க லேவியராகம புஸ்தகம் முழுவதும் வாசிச்சீங்கன்னா இந்த ஒரு பதம் திரும்ப திரும்ப வரும். லார்ட் ஐ ஆம் ஹோலி, ஐ ஆம் ஹோலி, நான் பரிசுத்தர், நான் பரிசுத்தர். எவ்வளவு முறை வரும் தெரியுமா? நான் பரிசுத்தர், பரிசுத்தர். நான் பரிசுத்தராக இருக்க போல நீங்களும் பரிசுத்தமாக இருங்க. அதான் பேதுரு எடுத்து சொல்றாரு தன் நிருபத்தில் எழுதும்போது, நம்மளுடைய எல்லா நடக்கைகளிலும் நம்ம பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியதா. அப்ப என்னை தீட்டுப்படுத்தாதபடி நான் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழும்போது கர்த்தருக்கு ஒரு பிரயோஜனம் உள்ள ஒரு கனமான பாத்திரமாக மாற முடியும். இன்னொரு உதாரணம் யாரு? தானியேல். தானியேல் அவர் பிடிக்கப்பட்டு போகும்போது அவருக்கு வயது ஒரு 14 to 17 வயது தான் இருக்கும். நீங்க பாபிலோனியர்கள் யூதேயாவை பிடிக்கும்போது, எருசலேமையும் யூதேயா தேசத்தை பிடிக்கும்போது, தெற்கு தேசமாக யூதேயா பிடிக்கும்போது அவங்க என்ன பண்ணாங்க, மொத்தத்தையும் அழிச்சு 14 to 17 வயசு உள்ளவங்களை மட்டும் தான் எடுத்து போனாங்க. கல்தேயர்கள்னு போட்டிருக்கோங்க பைபிள்ல, பாபிலோனியர்கள்னு போட்டிருக்கோம். என்னன்னா இவங்க அவங்க சிறை பிடிக்கிற விதம் ரொம்ப மோசமான விதம். ஏன்னா ஆபக்குங்கிற தீர்க்கதரிசி கேட்பாரு, ஆண்டவரே எது வரைக்கும் பார்க்காம இருப்பீங்க, எது வரைக்கும் எங்க சத்தத்தை கேட்காம இருப்பீங்க, நீர் சுத்த கண்ணரே, நீங்க எப்படி இந்த பாவத்தை சகிச்சுக்கொண்டு எது வரைக்கும் இருக்கீங்க? அப்ப உடனே சொல்லுவாரு, கவலைப்படாத ஆபக்கு, நான் இதை சரி பண்றதுக்கு ஆள் அனுப்பிட்டேன், ரெடி பண்ணிட்டேன். யாரு அப்படின்னு கேட்பான். கல்தேயர் வர்றாங்கன்னு. ஐயோ ஆண்டவரே, கல்தேயரா? அவன் வந்துட்டு போனான்னா எதுவுமே உயிரோடு இருக்காதே. கல்தேயர் பாபிலோனியர் என்ன செய்வாங்கன்னா, அவங்க ஒரு தேசத்தை பிடிச்சாங்கன்னா எல்லா வீட்டையும் இடிச்சு தள்ளிடுவான், எல்லா மரத்தையும் வெட்டி போட்டுருவான், எல்லா பயிரையும் தீ வச்சு விட்டுருவான். எதெல்லாம் அவன் மிருகம் எடுத்துட்டு போக முடியுமோ அந்த மிருகத்தை பூரா எடுத்துக்கிடுவான், மீதியை பூரா கொண்டு போட்டுருவான். வயசான ஆளுங்களை பூரா கொண்டு போட்டுருவான். அவன் யாரை நடத்தி அவன் ஊர் வரை கூட்டு போறதுக்கு எவனு இருக்கான், அவனை எங்க கொண்டு அங்கே அடிமையா உபயோகப்படுத்த முடியுமா அவங்கள மட்டும்தான் கூட்டு போவான். சின்ன பிள்ளைங்களே பெரியவங்களே கொண்டு போட்டுவான். இதுதான் பாபிலோனியர்களுடைய இது. அதனால பாபிலோனியர்கள் இவரை பிடிச்சிட்டு போகும்போது தானியேலுக்கு அவருடைய வீடு போச்சு, அவருடைய தேசம் போச்சு, அவருடைய அம்மா அப்பா போயாச்சு, அவருடைய உறவினர் போயாச்சு. இதுக்கு மேல இன்னொரு காரியம் என்ன தெரியுமா? அவரை அரண்மனையில உட்கார வைக்கிறதுனால அவருடைய ஆண்மை தன்மையும் எடுத்துட்டாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில கிட்டத்தட்ட ஒரு 600 to 700 மைல் தூரம் நடத்தியே கொண்டு போய் பாபிலோன்ல உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சுட்டு, அரண்மனையில உட்கார வச்சுட்டு, உனக்கு நாங்க சாப்பாடு போட்டு 3 வருஷம் எங்க பாஷையும் எங்க வழக்கத்தையும் கத்துக்கோன்னு சொல்லி சொன்னா நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க? நீங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் சொல்லியிருப்பீங்களா? ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. இவ்வளவு கொடிய இன்ஜஸ்டிஸ் அவனை பொறுத்தளவு நீங்க தானியேலுடைய பார்வையில இருந்து பார்க்கும்போது, நாங்க நினைச்சோம் எருசலேமை ஒரு காலும் கர்த்தர் கைவிட மாட்டார்னு. எருசலேம் தேவாலயம், தேவன் தங்கும் ஆலயம், என்னுடைய பிரசன்னம் நிரந்தரமாய் இருக்கும் என்று ஆண்டவர் தாவீதுக்கும் சாலமோனுக்கும் வாக்குத்தத்தம் பண்ண அந்த தேவாலயம் இடிக்கப்பட்டு விட்டது. பரிசுத்த நகரமாகிய எருசலேம் அழிக்கப்பட்டு விட்டது. என்னுடைய தாய் தகப்பன் அழிக்கப்பட்டு விட்டாங்க, என்னுடைய வீடு அழிக்கப்பட்டு விட்டது, நானும் சிதைந்து போய்விட்டேன். இப்ப என்னைய கொண்டு இந்த இதுல அடிமைத்தனத்துல உட்கார வச்சிருக்கிறாரு. இப்ப தானியேல் சொல்றாரு, தானியேல் 1வது அதிகாரம் 8வது வசனத்துல, நீ அரசனுக்குரிய சாப்பாடை சாப்பிடுன்னு சொல்லும்போது என்ன சொல்றாரு? தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு. எனக்கு அருமையானவர்களை யோசிச்சு பாருங்க.
எந்த நிலைமையில தானியேல் தீர்மானம் எடுக்கிறார் தெரியுமா? நான் கர்த்தருக்கு என்று வாழுவேன், என்னை எந்த ஒரு காரியத்தில் விடமாட்டேன்னு சொல்லி தீர்மானம் எடுக்கிறது நல்லா இருக்கும் போது இல்ல, கர்த்தர் ஆசீர்வதிச்சது இல்ல, கர்த்தர் ஏசாயா காட்டினது போல ஒரு பிரமாண்டத்தை காட்டி கூப்பிட்டப்ப இல்ல, எல்லாம் அழிந்து போய் ஒன்றுமே இல்லாத நிலைமையில எல்லாம் முடிஞ்சு போச்சுன்ற நிலைமையில கூப்பிடுறாரு. அப்ப என்ன, கர்த்தர் அழைப்பு கூட இல்ல, அப்ப என்ன சொல்றாரு? நான் என்னைய தீட்டுப்படுத்த மாட்டேன். எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, கர்த்தருக்கென்று பிரித்து எடுத்து வைக்கப்படக்கூடிய வாழ்க்கை எல்லா நேரத்திலும் எல்லாம் சரியான சூழ்நிலையில மாத்திரம் இருக்காது. இன்னைக்கு உட்கார்ந்துருக்க நீங்க உங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனைகள் போயிருக்கீங்க எனக்கு தெரியாது. ஆனா இப்பவும் நீ எனக்கு, நான் என்னை எந்த ஒரு காரியத்திலையும் தீட்டுப்படுத்த மாட்டேன், நான் கர்த்தருக்கென்று வாழுவேன்னு சொல்லி இருதயத்துல ஒரு தீர்மானம் எடுத்து உன்னை தனியா பிரித்து எடுத்து வைத்தேனா, கர்த்தர் உன்னை கனமான காரியத்துக்கு உபயோகப்படுத்துவார். முடிவு எடுத்தாரு, நான் என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன், என்னானாலும் சரி, I will not defile myself. வாலிப பிள்ளைகளே, don't defile your body. தெரிஞ்சு கொள்ளுங்க, யாரு கர்த்தருக்கு நான் என்னை வைத்திருக்கிறேன், எந்த ஒரு காரியத்திலே எதுலையுமே என்னை நான் தீட்டுப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தீர்மானம் ஒவ்வொரு ஆண்மகன்கிட்ட ஒவ்வொரு பெண் பிள்ளைகிட்ட இருக்கணும். இது கர்த்தர் தங்கும் ஆலயம், இது கர்த்தருடைய ஆலயம், இது பரிசுத்த ஆவியானவர் வாழுகிற கர்த்தருடைய ஆலயம். என்னுடைய சரீரத்தை நான் தீட்டுப்படுத்த மாட்டேன். போஜனம் திராட்சை ரசம் பண்ண மாட்டேன். அவர் தீர்மானம் எடுத்த உடனே கூட இருந்த 3 பேர் வர்றான், சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ. அது வரைக்கும் எங்க இருந்தான்னு தெரியாது, நாங்களும் கூட இருக்கோம் வர்றோன்னு. அதுதான் நீங்க பிரயோஜனமாகிறது. நீங்க தீர்மானம் எடுக்கும்போது பக்கத்துல இருக்கேன் வருவான், நானும் வருவேன், என்ன உங்களை மாதிரி நானும் வாழணும், உங்களை மாதிரி நானும் இருக்கணும். ஏன்னா நம்ம கர்த்தர் நம்ம பிரித்து நம்மளை கர்த்தர் ஒரு கனமான காரியத்துக்கு பயன்படுத்தினா நம்ம பிரித்தெடுத்து ஒரு அப்படி உள்ள வைராக்கியமான வாழ்க்கை இருக்கணும். எந்த சூழ்நிலையில் எதுலையுமே நான் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன். தானியேல் ஆரம்பம், அடுத்து கவர்னர் ஆகிறாரு, தேசாதிபதி அடுத்த லெவலுக்கு வந்துடுறாரு. எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தானியேல் 6வது அதிகாரத்தில் பார்க்கிறோம், என்ன, எருசலேமை நோக்கி ஜெபம் பண்ணக்கூடாது. அவரை பிடிக்கிறதுக்கு என்ன பண்றான், அவர் எப்ப பாரு கதவை திறந்து வச்சு எருசலேமை நோக்கி ஜெபம் பண்ணுவார். இப்போ அரசாணை பிறப்பிச்சாச்சு. இப்போ அவருக்கு வயசு எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? 70 வயது. 17 வயதுல ஒரு தீர்மானம் எடுத்தார். இவ்வளவு கால ராஜ்யத்தில் ஆளுகை செய்யக்கூடியவரா இருக்கிறார். இப்ப தானியேல் 6வது அதிகாரம் வரும்போது கிட்டத்தட்ட 70 வயது. 70 வயது ஆகும்போது இப்போ ஒரு சின்ன காரியம் என்ன, கதவை திறந்து ஜெபிச்சா வெளியே இருந்து பார்த்து ஆளை போட்டு கொடுத்துருவான், மாட்டிக்கிடுவார். இப்போ இவர் இவ்வளவு காலம் உள்ள ஒரு அமைச்சர், ஒரு பிரதம மந்திரி மாதிரி அமைச்சர் மாதிரி இருந்து பழகிட்டாரு, எல்லாம் பண்ணிட்டாரு. இப்போ அவரு கதவை திறந்தா மாட்டிக்கிடுவோன்னு தெரியும். இப்ப நம்ம என்ன செஞ்சிருப்போம், ஆண்டவரே உமக்கே தெரியும், அந்த கதவுக்கு பின்னாடி எதிரி இருக்கிறான், எனக்கு ஞானத்தை கொடுத்துட்டீங்க, அல்லேலியா, நான் அங்க இருந்து கதவுக்கு இந்த பக்கம் இருந்து உங்களுக்கு தான் தெரியும் தானே, கதவு மூடி இருந்தாலும் தெரியும், மூடாடி தெரியும், நான் இந்த பக்கம் இருந்து ஜெபம் பண்ணிக்கிறேன்னு தெரிஞ்சிருப்போம். கதை தர ஜெபம் பண்ணு சொன்ன கதை, சிங்க கபில போடுறியா போடு, ஒரு பிரச்சனையும் இல்லை. எனக்கு அருமையா நன்றாக தெரிஞ்சு கொள்ளுங்க, தானியேலுடைய வாழ்க்கை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அதனால கர்த்தர் சொல்லும்போது சொல்றாரு, நீதிமான் யார் இருக்க தன்னை பாதுகாத்துக் கொள்ளுவான்? யோபு, தானியேல். தானியேல் 4வது அதிகாரத்தில் ஒரு வசனம் பாருங்க, தானியேல் சொல்லக்கூடிய காரியம் பாருங்க. தானியேல் அதாவது நேபுகாத்நேச்சருக்கு ஒரு கனவு வருது.
நேபுகாத்நேச்சர் கனவு வந்த உடனே அந்த கனவுல வந்து நேபுகாத்நேச்சர் ஒண்ணுமில்லாம போறாருங்கிறது அதனுடைய கனவுனுடைய அர்த்தம். இப்போ அந்த கனவினுடைய அர்த்தம் தானியேலுக்கு வந்துருச்சு. என்ன? நேபுகாத்நேச்சர் ஒண்ணுமில்லாம போக போறாரு, ஆண்டவர் அவரை நியாயம் தீர்க்க போறாருன்னு. இப்போ இவர் வந்து நேபுகாத்நேச்சருக்கு அந்த கனவை சொல்லணும். இவ்வளவு காலம் வச்சிருந்த நேபுகாத்நேச்சரை பார்த்து என்ன பண்ணி இருந்திருக்கணும் தானியேலு? ராஜாங்க வா, நீ தானே ராஜா நினைச்சிட்டு இருக்க, எங்க ஆண்டவர் ராஜாக்கெல்லாம் ராஜாரு, இப்ப வச்சாரு பாரு உனக்கு அப்படின்னு தானே சொல்லியிருக்கணும். சொல்லவே இல்லை. நீங்க 4வது அதிகாரத்துல 19வது வசனத்துடைய பின்பகுதி பாருங்க. என் ஆண்டவனே, என் ஆண்டவனே இருங்க. தானியேல் யாரை பார்த்து சொல்றாரு? நேபுகாத்நேச்சரை பார்த்து என் ஆண்டவனேங்கிறாருங்க. மறுபடியும் ஏன்னா எந்த ஒரு அதிகாரமும் கர்த்தர்ட்ட இருந்து வந்ததுன்னு அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. நேபுகாத்நேச்சரை தூக்கி ராஜாவா வச்சது என் ஆண்டவர்னு அவருக்கு தெரியும். அதனால என்ன சொல்றாரு? நேபுகாத்நேச்சரை என் ஆண்டவனே, இந்த சொப்பனமோ உம்முடைய பகைவரிடத்திலும், இந்த சொப்பனத்தினுடைய அர்த்தம் யாரு? உன்கிட்ட இல்ல, உன் பகைவர் இடத்துலயும், அதன் அர்த்தம் உம்முடைய சத்துருக்களிடத்திலும் கடவது. உனக்கு வரக்கூடாது. என்ன உனக்கு வரப்போறது? அழிவு வரப்போகுதுன்னு பாருங்க. இது உனக்கு வர வேணாம், உன் எதிரிக்கு வரட்டும். என்ன ஒரு குணம் பாத்தீங்களா? அதனாலதான் தானியேல் கர்த்தர் எடுத்து உபயோகப்படுத்துறாரு. ஏன்னா எல்லா நேரத்திலும் தன்னை பிரித்து எடுத்து வைத்து கர்த்தருக்கென்று வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. ஏன்னா நீங்க திரும்ப திரும்ப பார்க்கலாம் தானியேலுடைய உண்மை தன்மையை பார்க்கறது. தானியேல் 6வது அதிகாரம் 4வது வசனம் நான் சொன்னேன், நான் சம்பவம் சொன்னேன், வாசிச்சிருக்கேன். 4வது வசனம். அப்பொழுது பிரதானிகளும் விசாரிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாது இருந்தது. எப்படி ஒரு வாழ்க்கை பாருங்க. தேசத்துல இருக்க எல்லாரும் சேர்ந்து எப்படியாவது ஒரு குற்றவனை கண்டுபிடிச்சிடணும்னு பாக்குறாங்க. கண்டுபிடிக்கவே முடியல. ஒண்ணுமே இல்லை, ஒரு குற்றம் இல்லை, ஒரு இது இல்லை. எவ்வளவு ஒரு தெளிவான வாழ்க்கை பாருங்க. இது பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த தானியேல். இப்ப நீங்களும் நானும் எவ்வளவு அழகான வாழ்க்கை வாழணும். இதை கற்றுக்கொள்கிற நம்ம எவ்வளவு நல்ல வாழ்க்கை வாழணும் சிந்திச்சு பாருங்க. எனக்கு அருமையான சகோதரனை, ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. நீங்க இப்ப எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கீங்க, இல்ல எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும்? இவ்வளவு ஒரு அருமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாரே. அப்ப நம்ம நம்மளை சுத்தப்படுத்தி கர்த்தருக்குரிய ஒரு நல்ல பாத்திரமா நம்ம பண்ணும்போதுதான் கர்த்தர் நம்மளை பிரயோஜனம் உள்ள ஒரு பாத்திரமா, ஒரு கனமுள்ள பாத்திரமா உபயோகப்படுத்த முடியும். தீத்துக்கு எழுதும்போது தீத்து 3வது அதிகாரத்துல 1வது வசனத்துல என்ன எழுதுறாரு பாருங்க. துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கவும் சகலவிதமான நற்கிரியைகளையும் செய்ய ஆயத்தமாய் இருக்கவும். என்ன? சகலவிதமான நற்கிரியைகளையும் செய்ய ஆயத்தம் உள்ளவர்களாய், உண்மையுள்ளவர்களாய் இருக்கணும். நம்ம கர்த்தருடைய சத்தம் கேட்டுச்சு, நான் பிரித்தெடுத்து வைக்கப்பட்டுட்டேன், கர்த்தர் என்னதை செய்ய சொல்லி இருக்கிறேன்னா அதை நான் செய்வதற்கு, அந்த நற்கிரியை செய்வதற்கு நம்மை எப்பொழுதுமே ஆயத்தம். பி ரெடி டு டூ குட் ஒர்க்ஸ் ஆல்வேஸ். கர்த்தருடைய காரியம் செய்வதற்கு எப்பொழுதும் ஆயத்தமா இருங்க. ஆனா எனக்கு அவ்வளவு டேலண்ட் இல்லை, எனக்கு உங்களை மாதிரி வசனம் ஞாபகம் இல்லை, ஏன்னா நிறைய பேர் அதான் சொல்லுவாங்க, எனக்கு உங்களை மாதிரி பிரசங்கம் பண்ண வராது, பண்ணாத. நீ உன்னைய மாதிரி பிரசங்கம் பண்ணி, என்னைய மாதிரி பிரசங்கம் பண்ண, என்னைய மாதிரி பிரசங்கம் பண்ணுறதுக்கு தான் என்னைய வச்சிருக்கிறார். உன்னைய மாதிரி பிரசங்கம் பண்ணுறதுக்கு தான் உன்னைய வச்சிருக்கிறார். ஏன்னா நிறைய பேர் என்னன்னா அதை செய்யறது இல்லை. நம்ம கர்த்தர் சொல்றோம், நம்ம உடனே நம்ம அவங்கள மாதிரி இல்லை, நான் அவரை மாதிரி இல்லை, இவரை மாதிரி இல்லை, யாரை மாதிரி நீங்க டூப்ளிகேட்லாம் கர்த்தர், God never makes any duplicates. கர்த்தர் எல்லாரையும் தனித்தன்மையா தான் படைச்சிருக்கிறாரு. ஒவ்வொருக்கும் தனித்தனியை ஒரு தான் கொடுத்திருக்கிறாரு. நீங்க உங்களை அவருக்கு அவைலபிளா மாத்தினீங்கன்னா போதும், கர்த்தர் உங்களை உபயோகப்படுத்துவார். கடைசியா ஒரு காரியம் சொல்லி நான் முடிக்கிறேன். நீங்க உங்க வாழ்க்கையில இப்ப எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, உங்களுடைய பழைய வாழ்க்கையும் இப்ப இருக்கிற நிலைமையும் உங்களுடைய எதிர்காலத்தை டிசைட் பண்ணவே பண்ணாது. நீ அதை நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கணும்.
கர்த்தர்கிட்ட இன்னைக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னை உபயோகப்படுத்துங்கன்னு சொல்லி நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய எதிர்காலத்தை ஆண்டவர் நிச்சயமாக பூர்ணமாக பண்ணுவார். மரியாள் மகதலேனாள் அந்த சகோதரியை பற்றி சொன்னீங்கன்னா லூக்கா 8வது அதிகாரத்தில் அந்த அம்மாவை பற்றி ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாங்க. 7 பிசாசுகள் வச்சிருந்த ஒரு அம்மா. அந்த அம்மாவுக்கு அடையாளம் என்ன? மகதலேனா பட்டணத்திலிருந்து வந்தவங்க. அவங்க பேர் மரியாள். அவங்ககிட்ட 7 பிசாசு இருந்துச்சு. எப்படி? அந்த அம்மா பேரு மரியாள், ஊரு பேரு மகதலேனாள். யாரு? 7 பிசாசு பிடிச்சவங்க. ஒரு ஆளை குறித்து சொல்லும்போது என்ன ஒரு சொல்ல, அவங்க நல்லா படித்தவங்க, அந்த ஊரில் அவங்க இருக்காங்க, அவர் லாயராக இருக்கார், வக்கீலாக இதாக இருக்கார், டாக்டராக இருக்கார், இல்லை இன்ஜினியராக இருக்கார், இல்லை டீச்சராக இருக்கார், அப்படி ஏதாவது சொன்னால் பரவாயில்ல. அந்த மகதலேனா, அந்த மரியா தானே மகதலேனாக்காரி, 7 பிசாசு பிடிச்சவ. இதுதான் அந்த அம்மாவோட டிஸ்கிரிப்ஷன். ஆனால் கர்த்தரை சந்திக்கிறாங்க, பிசாசுகிட்ட இருந்து எல்லாம் விடுதலை. அதுக்கப்புறம் கர்த்தரை பின்பற்றி வாழ்றாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்த பின்பு முதலாக யாரை சந்திக்கிறார் தெரியுமா? யார் தேடி வந்தாங்களோ அவங்கள. மகதலேனாள் மரியாள் விட்டு கொடுக்கல. கடைசி வரைக்கும் கல்லறையில் போய் அழுதுகிட்டு இருக்காங்க. அங்க தோட்டக்காரன் நினைச்சு இயேசு கிறிஸ்து பேசுறாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து ஒரு பயங்கரமான ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்துறாரு. நான் இன்னும் பரத்துக்கு ஏறி போகல, நான் எங்க போறேன், போய் சகோதரர்கிட்ட சொல்லு, நான் என் பிதாவிற்கும் உன் பிதாவிற்கும், என் தேவன்ட்டையும் உங்க தேவன்ட்டையும். அது மாதிரி ஒரு ஆழமான சத்தியம் நமக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம் கிடையாது. யார்கிட்ட கொடுத்தாரு? மரியாள் மகதலேனாட்ட கொடுத்தாரு. மகதலேனால் தான் போய் அப்போஸ்தலர்களுக்கே சொன்னாங்க, எப்பா ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க, அவர் எந்திரிச்சு வந்துட்டாருறான்னு. யோசிச்சு பார்த்தீங்களா? யாருக்கு அவங்க போய் சுவிசேஷம் சொன்னாங்க? முதல்ல இயேசு கிறிஸ்துவோட சீஷர்களுக்கு சுவிசேஷம் சொன்னது மரியாள் மகதலேனாள். அவங்களுடைய பழைய வாழ்க்கை என்ன? பிசாசு பிடிச்சவங்க, இப்படி சொன்னவங்க. இன்றைக்கு அவங்கள கர்த்தர் எந்த அளவுக்கு உபயோகப்படுத்தி 2000 வருஷத்துக்கு அப்புறமும் பெங்களூரில் அந்த அம்மாவை பற்றி பேச வைக்கிறார். இதுதான் கணம். நீங்கள் கர்த்தருக்குன்னு ஒப்பு கொடுத்து அவருக்குன்னு வாழ்ந்தீங்கன்னா அவர் எத்தனாயிரம் வருஷம் கழிச்சாலும் உங்களை பற்றி ஒரு கணத்தை கொடுப்பார். மரியாள் மகதலேனாள் அவங்களுடைய கற்பனையிலனாலும், எந்த கற்பனையிலனாலும் 2000 வருஷம் கழிச்சு ஆபிரகாம் இதை பற்றி பேசுவார். நீங்கள்லாம் உட்காந்து கேட்பீங்க. நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், அந்த அம்மா என்ன சொல்லியிருக்கோம்? நானே எந்த ஊர் பட்டிக்காட்டில் மகதலேனாள் பறந்து பிசாசு பிடிச்சி அலைஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ உங்களை பற்றி, உங்கள் சரித்திரத்தை கர்த்தர் எப்படி மாற்ற முடியுங்கிறத யார் கையில் இருக்குன்னா உங்கள் கையில் தான் இருக்கு. நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி கர்த்தருக்குன்னு ஒப்பு கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக கர்த்தர் உங்களை பிரயோஜனப்படுத்த உள்ள நல்ல ஒரு பாத்திரமாக உபயோகப்படுத்த கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறாரு. நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்து உங்களை பரிசுத்தப்படுத்த ஆயத்தமாக இருக்கிறீங்களா? இதுதான் கேள்வி. இப்போ நீங்கள் உங்களை என்னை சுத்தம் பண்ணி நான் கர்த்தருக்கென்று வாழ ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லும்போது நீங்கள் கர்த்தருக்கென்று பிரித்தெடுத்து வைக்கப்பட்ட பாத்திரமாக வாழுங்க. அப்பொழுது கர்த்தர் உங்களை கனமான காரியத்திற்கு உபயோகப்படுத்துவார். ஜெபம் செய்வோம். நம்ம சில உதாரணங்களை பார்த்தோம், லேவியர்களை பார்த்தோம். எப்படி லேவியர்கள் கர்த்தருக்கென்று தங்களை பிரித்தெடுத்து வைத்து கர்த்தருக்கென்று தாங்கள் வாழ வேண்டும் என்று எத்தனித்து கர்த்தர் சொன்ன காரியத்தை கேட்டு அதை நடைப்படுத்தக்கூடிய மக்களாய் இருந்ததுனால என்றென்றைக்கு என்னுடைய சன்னிதானத்தில் ஏன் முன்னாடி நின்று எனக்கு ஆராதனை செய்கிறவர்களாய் இருப்பாங்கங்கிற ஒரு உயரிய கணத்தை கொடுத்தார். யோசேப்பு, நான் என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன், நான் கர்த்தருக்கு எதிராக எப்படி இந்த பாவத்தை செய்வேன் அப்படின்னு சொன்னதுனால யோசேப்பு மூலமாய் அநேகரை ரட்சித்து ஒரு பெரிய தேசத்தை உருவாக்குவதற்கு கர்த்தர் ஒரு பெரிய கனமான காரியத்தை யோசேப்பு கொடுத்தார். தானியேல் 14 வயதிலிருந்து 70 வயது வரை
நான் இறுதி வரை நான் என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன், எந்த ஒரு காரியத்திலும் நான் என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன்னு சொல்லி சொன்ன வாழ்க்கை எப்படி ஒரு அருமையாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகை நித்திய ராஜ்யம் வரை எல்லாவற்றையும் தீர்க்க தரிசனமாய் எழுதி வைக்கக்கூடிய ஒரு மகா பெரிய பாக்கியத்தை கொடுத்தார். மரியாள் மகதலேனாள் என்று சொல்லக்கூடிய ஒரு அடையாளம் தெரியாத ஒரு கிராமத்திலிருந்து வந்த ஒரு பிசாசு பிடித்த பெண்மணி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிறார். அவருடைய வாழ்க்கை திருந்துகிறது. கர்த்தரை பின்பற்றுகிறாள் முழு இருதயத்தோட. அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டாலும் இல்லை, எனக்கு ஆண்டவர் வேண்டும் என்று அங்க போய் நிற்கும் போது ஆண்டவரே காட்சியளித்து அவளை உபயோகப்படுத்தி சீஷர்களுக்கே தான் உயிர் தெழுந்ததை சொல்லக்கூடிய ஒரு பெரிய கனமான காரியத்தை கொடுத்தாரு. எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு நீ மரியாள் போல இருக்கலாம், இல்ல உன்னுடைய வாழ்க்கை யோசேப்பை போல ஏதோ ஒரு நிலைமையில, நான் பாத்திபர் வீட்டில் இருந்ததா, இல்ல ஜெயிலில் இருந்த மாதிரி, இல்ல தானியேல் போல சிங்கக்கபியில் இருந்தது போல, இல்ல நான் அடித்து இழுத்து நடந்து கொண்டு வரப்பட்டவன் போல எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, இன்றைக்கு நீங்க கர்த்தர்ட்ட உங்களை முழுமையாய் ஒப்பு கொடுத்து அவருடைய காரியங்களை செய்வதற்கு நாம் கர்த்தரால் செய்யப்பட்ட we are the workmanship of Christ, created in Christ Jesus. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் செய்யப்பட்ட அந்த அதிசய பிறவிகளாய் நாம் இருக்கிறோமே. அவர் நமக்கு முன்னதாக ஆயத்தம் பண்ணின அந்த நெற்கிரிகளை நடக்க நம்மளை ஒப்பு கொடுப்போமா? பல பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி. இப்போதும் இங்க இருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரி ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையில் எங்க இருக்கிறாங்களோ தங்களை பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே உம்முடைய கைகளில் அவங்க ஒப்பு கொடுக்கும் போது ஒரு கனமான காரியத்தை இவர்கள் மூலமாய் நீங்கள் செய்வீர்கள் என்று முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். உங்களில் யாருக்காவது ஜெப தேவைகள் இருக்குமானால் நீங்கள் உங்களுடைய வீடுகளில் உங்கள் கதவை பூட்டி நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய எல்லா விதமான பலவீனங்களை குறித்து தெரிந்து வைத்திருக்கிற தேவன், எப்போதும் ஜீவன் உள்ள தேவன், உங்களுடைய ஜெபங்களை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பார். நீங்கள் வேற ஒரு ஆள்கிட்ட போகணும், வேற ஒருத்தவங்கிட்ட போய் ஜெபத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜெபம் பண்ண ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் பிதாவாகிய தேவன்கிட்ட ஜெபம் பண்ணால் அந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கக்கூடிய அன்புள்ள பரமபிதா தான் நமக்கு இருக்கிறாரு. அதனால் தைரியமாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அதே சமயத்தில் இன்னொரு காரியமும் நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்காய் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா வேத வசனத்தில் அதான் சொல்லியிருக்கு, நீங்கள் எந்த ஊழியக்காரரையும் ஜெபம் பண்ண போங்கன்னு சொல்லலை, ஆனால் ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ண சொல்லியிருக்கு. நாங்கள் தைரியமாக தேவனுடைய வார்த்தை இன்னும் அதிகமாக பிரசங்கிக்க எங்களுக்காய் நீங்கள் ஜெபிக்கும்படி கேண்டிக் கொள்கிறேன். ஆமேன்.